ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா திரும்பவும் கோவக்கா கட்டிங்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. இது ஊர்லேருந்து அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஓணத்துக்கு கட்டிங்கு. அதுதான் நான் 10 லிட்டர் வாட்டர் கேன்லாம் நட்டு வச்சுருந்தேன். 2 மாதம் ஆகுதுங்க கிட்டத்தட்ட. நல்லா வளர்ந்து போயிட்டு இருக்குது. நான் தான் ரீபாட் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு இருக்கேன். இன்றைக்கி தான் அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாட்டில் 3 கம்பு அழகாக திழுத்து வந்துருச்சுங்க. கடவுள் எனக்கு வாரி கோரி கொடுத்துருக்காருங்க. இதெல்லாம் நான் எப்படி நட்டு வைக்க போகிறேன்னு தெரியல. இப்போ நான் பெரிய ஒரு பெயிண்ட் டப்பா தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொரு பெயிண்ட் டப்பாவில் நான் ஒவ்வொரு கம்பை தான் ஊனி வைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் ரோட்டு சைடுன்னு எடுத்துகிட்டு வந்து நான் நட்டேன்னு சொன்னேன் பாருங்கள். கோவக்கா செடியாயிட்டு எடுத்துகிட்டு வந்து நட்டேன். அதில் பூத்ததெல்லாம் ஆண் பூவாக தான் பூத்துச்சு, பெண் பூ வைக்கலன்னு பாருங்கள். அந்த செடி காஞ்சி போயிடுச்சு. அந்த ஃப்ரிட்ஜ் டப்பாவுக்குள்ளேயும் நான் கோவக்கா செடியை தான் திரும்பவும் நட்டு வைக்கிறேங்க. பார்க்கலாம் எது காய்க்குதுன்ட்டு. ஆனால் நான் ஆன்லைனில் வாங்கின கோவக்கா கட்டிங்கில் எனக்கு காய் வச்சிருச்சுங்க. ஆனாலும் எனக்கு ஆசை விட்டு வைக்கல. ஏன்னா அம்மா வீட்டிலேருந்து ஒரு செடியாவது எடுத்துகிட்டு வந்து எனக்கு நட்டு அதில் காய்க்கிறத பார்க்கணுன்ட்டு நட்டு வச்சுருக்கேங்க. காய் வருதான்னு பார்க்கலாம்.